ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டுட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏர்ட்ராப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுள்ள வீடியோ நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஏர்ட்ராப் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பெய்டு ஏர்ட்ராப் தான். ஸோ பெய்டு ஏர்ட்ராப் மீன்ஸ் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு $100 வந்து ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் தான் இந்த ஏர்ட்ராப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், சரியா? ஸோ இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிக்சிர். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணணும்னு வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பிட்மேக்ஸ், அதேமாதிரி பிட்மேக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட சிஇஓ, ஸோ இவங்களாம் வந்து இன்வெஸ்டராக வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ ஒரு பெரிய லெவலில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் உள்ள ஏர்ட்ராப் நம்ம கிளைம் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ அதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஏர்ன் பாயிண்ட்ஸ் ஃபார் ஹோல்டிங், ஸ்டேக்கிங் அண்ட் யூஸிங் எலிக்சிர். ஸோ அதாவது இதில் ஸ்டேக்கிங் பண்ணுறது, ஹோல்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து இதில் வந்து பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் வந்து பாயிண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன். ஒன்று வந்து டைரெக்டாக எத்தீரியத்தை வந்து ஸ்டேக் பண்ணுறதுனா ஜஸ்ட் வந்து இதில் வந்து மின்ட் ELX எத்தீரியம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் உங்கள் மெட்டாமாஸ்க் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டு மினிமம் $100 இல்லை கொடுத்துருப்பாருங்க. மினிமம் $100 நீங்கள் வந்து ஒர்த்துள்ள எத்தீரியத்தை நீங்கள் வந்து லாக் பண்ணணும். ஒன்ஸ் வந்து இதில் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வில் நாட் பி வித்ட்ரால் அன்டில் மெயின்நெட் லான்ச் வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணுற அமௌண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து தருவாங்க, சரியா? ஸோ நான் இதில் $100 லாக் பண்ணேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வேல்யூ குறைஞ்சி $97 வந்து காமிக்குது, சரியா? ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ இது மூலமாக இதில் வந்து நம்ம வந்து பாயிண்ட் ஜெனரேட் பண்ணலாம். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, சப்ளை ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இதில் என்னென்ன மெயின்நெட் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது 3 வேலெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து எத்தீரியம் வேலெட் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, கேஸ் ஃபீ ஹையாக போகும், சியூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ஆர்பிட்ரம் ஃபீஸும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுலேயும் ஒரு $100 வந்து நான் வந்து சப்ளை ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆர்பிட்ரம் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்பிட்ரம்னால் நமக்கு வந்து ஃபீஸ் வந்து லோவாக இருக்கும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஆர்பிட்ரமில் வந்து $100 ஒருத்தல எத்தீரியம் இருந்து, ஸோ அதனால் நான் ஆர்பிட்ரம் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் எப்படி நம்ம வந்து சப்ளை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டாப்பில் இருக்கிறதெல்லாம் சுய் மெயின்நெட். உங்கள்கிட்ட சுய் மெயின்நெட்டில் ஃபண்ட் இருக்குன்னா அதிலே நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரமில் நான் வந்து ARB USDT, இது USDC இதை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 9.27 APR வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் சப்ளை ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வந்து ஒரு $50 ஒர்த்துள்ள ARBயும் $50 USDCயும் வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எங்கே கன்வெர்ட் பண்ணேன்னா, பேன்கேக் ஸ்வாப்பில் வந்து பண்ணேன், சரியா? பேன்கேக் ஸ்வாப் வந்து பெட்டராக இருக்குது. ஆர்பிட்ரம் செயின் வச்சுட்டு எத்தீரியம் இருந்துன்னா உங்கள்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு $50 ஆர்பிட்ரம் வாங்கிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா USDCயும் வாங்கிடுங்க. ஸோ சிம்பிள் தான். இதை வாங்கிக்கிட்டு சப்ளை ஆட் பண்ணிட வேண்டியதான். இல்லை ARB USDCன்னு இருக்குது. ஸோ இதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா நான் வந்து ARB USDCயும் வச்சுருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக கூட நம்ம பண்ணலாம் USDTயில். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு எனக்கு தெரியலை ஷுவராக. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து பண்ணுறோம். ARB அண்ட் USDC பூல் வந்து நம்ம சூஸ் பண்ணி சப்ளை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட 50.4 USDC இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணுறேன், 408. ஓகே. ஸோ பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சப்ளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 46 ARB இதுக்கு வந்து போகுது, சரியா? ஸோ 50.4 USDT போகுது. ஸோ எல்லாத்துக்கும் அப்ரூவ் வந்து கொடுத்துருங்க, கன்ஃபார்ம். ஸோ இதுக்கு வந்து ஃபீஸும் வந்து காமிக்கும். ஃபீஸ் பாருங்கள் ரொம்ப லோ தான், 0.000451. ஸோ அதனால தான் ஆர்பிட்ரம் செயின் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து சப்ளை வந்து ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதில் எப்படி விட்ரா எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து எந்த லிக்விடிட்டி ஆட் பண்ணுறீங்களோ அதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து விட்ரா ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா எப்போ வேணாலும் விட்ரா வந்து எடுத்துக்கலாம். இந்த சப்ளையில் ஆட் பண்ணுறது வந்து நோ இஷ்யூ, நம்ம வந்து எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மின் பண்ணுறது, அதாவது எத்தீரியத்தை ELX எத்தீரியமாக வந்து மின் பண்ணுறோம்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஸ் வந்து கவுண்ட் டவுன் முடிஞ்ச பிறகு தான் வந்து விட்ரா பண்ண முடியும்.
அதேமாதிரி பாயிண்ட் வந்து இதில் வந்து உங்களுக்கு 48 ஹவர்ஸ், அதாவது 2 நாள் தாண்டின பிறகு உங்களுக்கு வந்து இதில் வந்து பாயிண்ட் ஆட் ஆகும். ஸோ இந்த ஏர்ட்ராப்பை பொறுத்தவரைக்கும் காம்படிஷன் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு கீழே இருக்குது. ஸோ மற்ற ஏர்ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், லட்சக்கணக்கான பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்ட்ராப்னால் கொஞ்சம் காம்படிஷன் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். ஸோ ஏர்ட்ராப் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஃப்ரீ ஏர்ட்ராப் மட்டும் அட்டன் பண்ணாமல் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான ஏர்ட்ராப்ஸும் 1-2 வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.